Hello friends, welcome back to our channel Amma with Ladduma. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு டேஸ்டியான சூப்பரான வீட்ல இருக்கிற திங்ஸ் வச்சு செய்யற noodles ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது செய்யிறதுக்கு என்னென்ன தேவை பார்த்துடலாமா? அதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லித்தழை. அப்புறம் 2 முட்டை, ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா. கொஞ்சம் க்ரஷ் பண்ணி வச்சிருக்கிற பெப்பர், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கோம். நூடுல்ஸ் நான் உடச்சி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படியே லென்த்தியாக வேணும்னா நீங்கள் அப்படியே முழுசாக போட்டுக்கலாம். ஆனால் நான் உடச்சி போட்டுக்கிறேன். இப்போ உடச்சிட்டேன். இதை நம்ம தண்ணி வச்சுருக்கோம். தண்ணி சூடாயிடுச்சு. அந்த தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரையும் பாயில் ஆனால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள், பாயில் ஆகிடுச்சு. இதை நம்ம தண்ணியிலேருந்து வடித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்படியே லைட்டாக வணக்கி விட்டு இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக பச்சை வாசனை போகவும் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லா சாஃப்டாக வெந்துடணும், நல்லா ஸ்மாஷ் ஆகிடணும் தக்காளி. இப்போது தக்காளி நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக 1 ஸ்பூன் மட்டன் மசாலாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்ததாக நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸையும் அதுக்குள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போது மசாலாவும் நூடுல்ஸும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கிற பெப்பரையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததாக லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி சும்மா ஒரு லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். சுட சுட டேஸ்டியான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.